நண்பர்களுக்கு வணக்கம். இங்க பாருங்க, இப்ப இங்க லாங் பீன்ஸ் செடி இருக்குது. பச்சை கலர் லாங் பீன்ஸ் காராமணி செடி. இந்த காராமணி இன்னமே காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பிஞ்சுகள் நெறைய பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிஞ்சுகள் எல்லாம் சரியா வளர விடாம என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த வெள்ளைப்பூச்சிங்க அளவுக்கு அதிகமா திடீர்னு வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு. எங்கேருந்து தான் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியல. இப்பதான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். ஒரு 10, 15 நாளு. இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க வெள்ளைப்பூச்சி. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க இந்த காராமணி செடியில. இப்படி இருந்ததுன்னு சொன்னா எறும்பு மொக்கிது பாருங்க. இப்படி இருந்தா அது எப்படி காய்க்கும்? இங்க பிஞ்சு விட்டுருக்கு. இந்த பிஞ்சுகளுக்கு மேல எல்லாமே கூட இந்த வெள்ளைப்பூச்சி இருக்குது. இப்ப இத எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த ஒரு செடியில இல்ல. மட்டும் இல்ல. இங்க பாருங்க இன்னொரு செடியிலயும் இது மேல பந்தல்ல படர்ந்திருக்கு. இந்த செடியிலயும் பாருங்க. எப்படி இருக்கு வெள்ளைப்பூச்சி எப்படி? அப்படியே அப்படியே இந்த இந்த இடத்துல பாருங்க. தெரியுதா? எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ மொத்தமா எவ்வளோ வெள்ளைப்பூச்சி. இந்த சைடும் இங்க அப்படியே இருக்குது. அவ்வளோ வெள்ளைப்பூச்சி இங்க இருக்கு. இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது? இதெல்லாம் கட்டுப்படுத்தினா தான் காய் காய்க்கும். இப்ப வாங்க இதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு நாம பார்க்கலாம். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு வேணும், நிவாரணம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்குங்க. இங்க பாருங்க, இது வேப்பம் புண்ணாக்கு கரைசல். இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தடவை வேப்பம் புண்ணாக்கு கரைசலை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 50 கிராம் வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கலாம். 50 கிராம் வேப்பம் புண்ணாக்குக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நிழலில் மூடி நிழலில் ஒரு நாள் ஊற வச்சிடலாம். இதை நாளைக்கு எடுத்து இது கூட ஒரு 2 சொட்டு டிட்டர்ஜென்ட் சோப்பு சேர்த்து, ஏன்னா அது அந்த செடியில் ஒட்டணும், அதுக்காக சேர்த்து நாம் ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த மாவு பூச்சி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்லா நொதிச்சு போயிருக்கு பாருங்க, எப்படி நல்லா வெள்ளை நிறமா இருக்கு. இதை நாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இதை வடிகட்டிக்கலாம். ஒரு 500 mlக்கு இதை வடிகட்டிக்கலாம். இந்த ப்ளூ மக்கு 1 லிட்டர் மக்கு. அதனால இந்த 1 லிட்டர் மக்குல பாதி அளவு நாம வடிகட்டிட்டோம். இந்த பாதி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml கிட்ட வரும். மீதி இங்கே இருக்குது. இந்த 400 ml இப்போ நம்ம இதில் இந்த பக்கெட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ 1:5 அப்படின்னு இதில் தண்ணி கலக்கணும். 400 ml வேப்பம் புண்ணாக்கு கரைசல்னா 2 லிட்டர் நம்ம இதில் தண்ணி கலக்கணும். இது பாருங்க, இதை மக்கு ப்ளூ மக்கு, இது 1 லிட்டர். இதை ஊற்றிக்கலாம் 1 லிட்டர். இன்னொரு லிட்டர் இப்போ எடுத்துக்குவோம். இப்போ ரெண்டாவது 1 லிட்டரும் நாம் இப்போ ஊற்றுறோம். ஆக 400 ml வேப்பம் புண்ணாக்கு கரைசலில் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டோம். இந்த கரைசலை அப்படியே தெளிக்கக்கூடாது. சில சமயம் இது இந்த பூச்சிகளுக்கு மேலே ஒட்டாமலும் போயிடும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க ஹேண்ட் வாஷ். இந்த ஹேண்ட் வாஷில் ஒரு 2-3 சொட்டு இதில் ஊற்றிக்கலாம். போகிறோம். ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டோம்னா தான் நமக்கு அது நல்லா தரோவாக இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசலோட கலக்கும். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் நாம் இதை இந்த கரைசலை ஸ்ப்ரேயரில் ஊற்றி இந்த வெள்ளைப்பூச்சி மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ ஸ்ப்ரேயரில் எடுத்துக்கிறோம் இந்த கரைசலை. இந்த மாதிரி அங்கே ஒரு லெவல் இருக்குது. இது 1 லிட்டரும் 200 mlலும் பிடிக்கும் இந்த ஸ்ப்ரேயர். அந்த அளவுக்கு நாம் ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஊற்றியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி இப்போ வாங்க ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசலை நாம் ரிப்பீட்டடாக ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த மாவு பூச்சி
அடுத்தது இலைப்பேன் எல்லாம் வந்து மலடாயிரும், அடுத்த ஜெனரேஷன் உற்பத்தி பண்ணாது. அந்த மாதிரியும் கட்டுப்படுத்தலாம். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாவு பூச்சி இருக்கிற இடத்துல நல்லா நனைகிற மாதிரி இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். எல்லாம் கொட்டுது பாருங்கள், அப்படியே இந்த வெள்ளைப்பூச்சி எல்லாம் கொட்டுது. காற்று வேற ரொம்ப அடிக்கிறதுனால இந்த கரைசல் வந்து மூஞ்சில படுது. வெள்ளைப்பூச்சி எப்படி விழுகுது பாருங்க, கீழே அப்படியே தொங்குது பாருங்க, நார் நாரா பாருங்க. இந்த செடியில இருந்து ஒரு 90% எல்லாம் கீழே கொட்டிடுச்சு பாருங்க. இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடமும் அந்த வளைவு வர்ற இடத்துல பாருங்க, இந்த இடம் நல்லா சுத்தமாயிருச்சு. இந்த வெள்ளைப்பூச்சி எல்லாம் இங்க கொட்டி கிடக்குது பாருங்க, கீழே தரையில எவ்வளவு கொட்டி இருக்கு பாருங்க, எவ்வளவு கொட்டி இருக்கு. எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு கொட்டி இருக்குன்னு. இங்க இந்த டப்புக்குள்ள எல்லாமே கொட்டி இருக்கு, அவ்வளோ பூச்சி இருந்திருக்கு. இப்ப இந்த செடிக்கும் அடிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எறும்பும் கூடவே இருக்குது பாருங்க. தெரியுதா, வெள்ளைப்பூச்சி போடுறது கீழே விழுந்துருச்சு. எறும்பும் வந்து இந்த கசப்பான வேப்ப புண்ணாக்கு கரைசலுக்கு கீழே விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா க்ளீன் ஆகுது, தரோவா வெள்ளைப்பூச்சியெல்லாம் விழுகுது கீழே. எவ்வளோ இருக்கு பாருங்க. அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை அடிச்சு விடும் பொழுதே கீழே விழுகுது. அதுக்கப்புறம் அது வந்து மூமெண்ட் கிடையாது, கீழே விழுந்த வெள்ளைப்பூச்சிக்கெல்லாம் மூமெண்ட் கிடையாது. காரணம் இந்த வேப்ப முன்னாக்கில் இருக்கிற கசப்பு. எவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்க. அப்பாடி, இவ்வளவும் இருந்தாக்க அந்த செடி எப்படி காய்க்கும்? இந்த மீதி இருக்க கரைசலை இந்த கத்திரிக்காய் செடிங்க மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எல்லாமே தைப்பட்டத்து கத்திரிக்காய் செடி தான், இன்னுமே காய்ச்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பூ இருக்கு பாருங்க இந்த செடியில, பாருங்க எவ்வளோ பூ இருக்கு, கத்திரிக்காய் பூ. அதனால எதுக்கும் அடிச்சு விடலாம். இந்த இலைப்பெண்கள்லாம் அப்பப்போ வந்துடுது. சரி, நம்ம இனிமே ஆடிப்பட்டத்துக்கு தானே வேலை செய்ய போறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம். அதில் தான் இவ்வளோ வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு. இல்லாட்டி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை அதை பார்த்து நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். இந்த ரோஸ் செடி நுனியில பாருங்க வெள்ளையா இருக்கு, இலை பெண்கள் இருக்கு அதுல கொஞ்சம், அதுக்கும் அடிச்சு விட்டுருவோம். இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் மீதி இருக்கிற கரைசலை அடிச்சு விட்டுறலாம், ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.